திருப்போம், நமக்கு முள்ளு தான் தெரியும். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டால் அந்த அலைக்கும் ரேடியோவில் உற்பத்தி ஆகிற அலைக்கும் டியூன் ஆகணும். கரெக்டாக டியூன் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டேஷன் வந்துடும். இல்லைன்னா என்ன பண்ணாதுன்னா எதுக்கு டியூன் ஆகுதோ அதுக்கு ஸ்டேஷன் வரும். இப்போ எப்படி வச்சுருக்கிறாங்க டியூன் பண்ணுறதுக்கு செல்ஃபோனில்? செல்ஃபோனில் எப்படி பட்டன் வச்சுக்கிறாங்க. இப்போ இது வச்சுருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பண்ணுறோம், எப்படி டியூன் பண்ணுறோம்? போட்டோன்னே ஆப் வந்துடுது. சொன்னால் கூட வரும். சொன்னால் வந்துடுது, ஆப் வந்துடுது. ஸ்பீக்கர் இருக்குது இல்லை, யூடியூப்னு ஆப் அழுத்தினா அது வந்துடும். யூடியூப் தான் வேற வராது இல்லையா? இது மனுஷன் உற்பத்தி வந்து அது கரெக்டாக நமக்கு தெரியுது. பார்த்தீங்களா, நமக்கு தேவன் அந்த பூமியை படைச்சு வச்சுக்கிறாரு. இது சூரியனுக்கு சம்மந்தப்பட்டது இல்லைங்களா? சூரியனுக்கு சம்மந்தப்பட்டது. நமக்கு சயின்ஸ் பிரகாரம் எத்தனை கோள்ன்றாங்க? 9 கோள் இருக்கு. 10 கூட சொல்றாங்க, 9 கோள் இருக்கு. இந்த 9ம் சூரியனை சுற்றி தான் வந்துருக்குது. ஒன்று ஒரு தூரத்தில் சூரியனுக்கு 3வது இடத்துல இருக்குது. 2 வந்து சூரியன் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்த பக்கத்துல இருக்குது பூமி இருக்கு. அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட், அந்த அனலுக்கும் பூமிக்கும் கரெக்டாக டியூன் பண்ணி வச்சுக்கிறாரு. சரிங்களா? அந்த டியூன் பண்ணி வச்சதுனால்தான் இந்த பூமியில் என்ன இருக்குது, மற்ற கோள்ல இல்லாததெல்லாம் இந்த பூமியில் என்ன இருக்கு? சந்திரன்ல இல்லாதது நம்ம பூமியில் இருக்குதுண்ணா. செவ்வாய் கிரகத்தில் இல்லாதது நம்ம பூமியில் இருக்குது. சொல்லுங்க. தண்ணி, மண் இருக்கு, தண்ணி இருக்கு. அதெல்லாம் மண்ணில் தான் இருக்கு. தண்ணி புரியல? அந்த தண்ணின்றது வந்து அங்க இல்லை. அந்த அந்த கிளைமேட்டுக்கு பாருங்க, அதில் உருவாகுது. மழை கூட எப்படி உருவாகுது? அந்த சீதோஷ்ண நிலை ஒன்னா சேரும் போது தண்ணி ஆயிடும். இப்போ பூமியில எல்லாமே தண்ணியா இருக்கு. அப்போ ஒரு 10 நிமிஷம் பதிலிட்டு கொடுத்துறேன். பூமியில எல்லாமே ஏதாவது தண்ணியா இருக்கு. இப்போ நம்ம நிக்கிற இடம் நம்ம எதுல இருக்கிறோம்? தண்ணி மேல தான். தண்ணி மேல நின்று தண்ணி மேல இல்ல, தண்ணியில தான் இருக்கிறோம். தண்ணியில தண்ணியில எத்தனை பகுதியா பிரிக்கிறாங்க? தண்ணி எத்தனை பகுதியா ஆகுதுங்க? 3 பகுதி. இப்ப தண்ணி இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன ஆயிடுதுங்க? காய்ச்சி என்ன ஆயிடுது? இப்ப நம்ம எந்த தண்ணியில இருக்கிறோம்? இப்போ காஞ்சி தண்ணி. குளிர்க்காக வெயிட் பண்ணி பேசுகிறோம். சுத்தம் பாருங்க, ஐஸ் கட்டி இருக்கு, தண்ணி இருக்கு, ஆவி இருக்கு. 3 விதமான தன்மை இருக்குது இதுல. இப்ப நம்ம எந்த தன்மையில இருக்கிறோம்? கெட்டியா இருக்கிறது தண்ணி. ஆவி தன்மையில இருக்கிறோம். தண்ணி தான் இங்கெல்லாம் இருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தில் பார்க்கும்போது பறவைகள் எங்கிருந்து உருவாச்சான்? தண்ணில இருந்து வந்தது பறவை. பாருங்க, படிச்சு பாருங்க ஆதியாகமத்துல. தண்ணில இருந்து தண்ணியில வாழ்றதுக்கு தான் வெளியே வச்சு ஆவி தண்ணியில வாழ்ந்துருக்குது. இப்ப இந்த உலகம் எல்லாம் நம்ம வாழறதுல எதுல இருக்கிறோம்? ஆவி தண்ணியில வாழ்ந்துருக்கிறோம். இந்த ஆவி தண்ணி எங்க இல்ல? வெளிய கிரகத்துல இல்ல. காரணம் என்னன்னு கேட்டா, அவ்வளோ கரெக்டா என்ன பண்ணிக்கிறாரு, சூரியனுக்கும் பூமிக்கும் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாரு. செல்லுக்கு ரேடியோக்கு இதுக்கெல்லாம் தண்ணி இல்ல. செல்லு இந்த மாதிரி இதெல்லாம் தண்ணியில இல்ல. நான் உதாரணத்துக்கு சொன்னது எல்லாமே. அதாவது இப்ப நம்ம கூட தண்ணியில இருக்கிறோம்னாக்கா ஆவியில இருக்கிறோம். ஆவி தண்ணியில, நீராவி தண்ணியில இருக்கிறோம். புரியல சொல்றது? இப்ப கூட ஒண்ணு இல்ல. இப்ப இல்ல 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 ஃப்ரிட்ஜ் போட்ட என்ன ஆயிடுது? தண்ணியே வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜ் போட்ட என்ன ஆயிடுது? தண்ணியே வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜ் தண்ணி ஒழுகுது பாரு, அதுல வந்து நீங்க தண்ணியே வைக்கலையே. வருது இல்லையா? எதுல இப்போ நம்ம சுவிட்ச் போட்டோம்னா நம்ம தண்ணி வைக்கலன்னா கூட வருது இல்லையா? தண்ணி ஒழுகுது பாரு, அது எங்க இருந்து வருது? அது கரண்ட்ல இருந்து வருது. இல்ல, இந்த தண்ணி கூலிங் ஆயிடுச்சு. இப்ப நம்ம நிக்கிறோம் பாருங்க, இந்த ஆவி தண்ணி உள்ள ஒண்ணா சாப்பிட என்ன ஆயிடுது? ஃப்ரிட்ஜ் உள்ள என்ன இருக்குதுங்க? அந்த காத்து இருக்குதா இல்லையா? காத்து சொன்ன காத்துன்றது தான். அந்த காத்து உள்ள ஒண்ணு அது கூலான ஆயிடுச்சு. புரியல சொல்றது?
இது எப்படி நம்ம டியூன் பண்ண கரெக்டா வருதோ அதே மாதிரி 9 கிரகத்தை வச்சு கூட கரெக்டா 3வது கிரகத்தை என்ன பண்ணிக்கிறாரு, அந்த அச்சுல கரெக்டா டியூன் பண்ணி தேவன் என்ன பண்ணாரு, வாழக்கூடிய ஒரு தண்ணியை வச்சுக்கிறாரு நமக்கு. அப்போ இது அன்னைக்கு சிருஷ்டித்த தேவன் வானம் பூமியை எப்படி சிருஷ்டிக்கப்பட்ட பைபிள் இல்லை. வானமும் பூமியும் தேவன் உண்டாக்குனாக்கு தவிர அது எப்போன்னு இல்லை, எப்போ உருவாக்குனாரு தெரியல. அன்னிலிருந்து இன்னும் வரலாம் அதே சரி, அதே சிஸ்டத்துல போயிருக்கு. ஒண்ணு கூட ஏதோ சொல்றாங்க அங்க ஹீட் ஆயிடுச்சு, ஊருக்குன்னு வந்து போகுது. கிளைமேட் என்ன மாறுது, கொஞ்சம் மொத்தமா மாறல. அது பூமியில இருக்கிற தண்ணி மாறல, தண்ணி இங்கதான் அங்க வேற எங்கேயும் போல. அப்ப சிருஷ்டித்த தேவன் இவ்வளவு வந்து யாருக்காக சிருஷ்டித்தாரா, மனுஷனுக்காக இல்லையா? நமக்காக சிருஷ்டிக்கும் போது நம்ம மேல அக்கறை வச்சிருக்கிறாரு, நம்மளோட விசேஷத்துல வச்சிருக்கிறாரு, அவருடைய அன்பு பாசம் எல்லாத்தையும் வச்சிருக்கும் போது ஒவ்வொரு நாள் நம்ம உயிர்ப்பித்து பிறப்பிக்கும் போது என்னுடைய தேவைகள் எல்லாம் என்ன பண்ணிக்கிறார், பூமியில வச்சிருக்கிறாரு. அந்த பூமி சரியில்லைன்னு பேசுறது யார் பேசுறாங்கன்னாக்கா வெளியில இருக்கிறவங்க பேசுறாங்க. ஏன்னா சிருஷ்டிகரை பற்றி தெரியாததால சிருஷ்டியை என்ன பண்றாங்க, சிருஷ்டிப்ப தப்பா புரிஞ்சு பேசுறாங்க. புரியல? இப்போ ஒரு செல்போன் சிஸ்டம் பண்ணாங்கல்ல, செல்போன் இந்த நம்பர் செல் வச்சுருக்கல, அது அவங்க அதே வச்சுக்கிறான். அந்த செல்லு வச்சுக்கும் போது என்ன சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்றாங்க. கத்து கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, கத்துக்கிறாங்க. தெரிஞ்சு எல்லாருமே அவ்வளவுதான். இப்போ பூமியினுடைய சிருஷ்டிப்பு மக்களுக்கு தெரியாததுனால உலகம் ரொம்ப பொல்லாத்தாகுது. அப்படியே பொல்லாத மாதிரி ஆயிட்டாங்க ஜனங்க. அங்க அழிஞ்சு போச்சு, இங்க தண்ணி வந்துச்சு, இதெல்லாம் பேசுறாங்களே இல்லையா? அப்போ தேவன் நமக்கு என்ன சொல்றாரு, உலகம் வந்து காரில் தான் இருக்கும். அது இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடின்னு இருக்கும். ஆனாலும் என்ன உண்மை என் மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை என் மேல் காணப்படும். இதுக்கு தான் நமக்கு என்ன பண்ணலாம்னா தேவனுடைய சிருஷ்டி, தேவனை பற்றி அதிகமா பேசுறதுக்காக வேண்டி ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தார். இஸ்ரேல் மக்களை தனியா தெரிஞ்சுக்கின பிறகு அவங்க வாய் சரியில்லாதனால என்ன பண்ணாங்க, எங்கிருந்து எடுத்தாரு, இருளிலிருந்து எடுத்துன்னு வந்தார். எகிப்திலிருந்து வெளியே எடுத்துன்னு வராரு. எடுத்துன்னு வந்து எல்லா அற்புதம் அடையாளம் காமிச்சு ஒரு மனுஷன் அந்த மனுஷன் படாது பாடு இட்டுன்னு வரான். யாரு, மோசே. 40 வருஷம் போய் அரண்மனையில் ஜாலியா இருந்துட்டு 40 வருஷம் போய் ஆட மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போய் இட்டுன்னு வந்து ஒரு 40 வருஷம் வயசான காலத்துல அங்க இட்டுன்னு வரான். எல்லாம் நம்பின்னு வந்தா கூட அவங்களோட எண்ணங்கள் என்ன பண்ணல, மாறல. அந்த இருளை நினைச்சுனே வர்றதுனால வனாந்தரம் முழுசா அவங்களுக்கு இருளாவே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஆனா அவங்களுக்கு பிறந்த சந்ததிகள், அந்த சந்ததிகள் அங்க இருந்து போச்சு. அதுக்கப்புறம் சந்ததிகளை அவங்க எதுல இருந்து வரல, எகிப்திலிருந்து வரல, அவங்க வனாந்தரத்தில் உருவாகணும். அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுடைய கட்டளை பின்பற்றினால இந்த எண்ணம் இல்லை அவங்களுக்கு. எகிப்து பற்றி தெரியாது அவங்களுக்கு. எது வரலும் போனாங்க, கடைசி வரலும் போயிட்டு காலை விவசாயம் மிச்ச 10 பேர் உள்ள போய் பார்த்துட்டு திராட்சைகளை தூக்கணும், எல்லாம் மாதுளை பழத்தை தூக்கின்னு வராங்க. தேசம் நல்லதுதான் ஒத்துக்கிறான். ஆனா போறதுக்கு மாத்திரம் நம்மளால முடியாது. உலகம் நல்லாதான் இருக்குது, ஆனா என்ன பண்ணுறான், வெளியே பார்த்தா பொல்லாதது மாதிரி தெரியுது. நான் எப்படி போறேன், பயம், அந்த பயத்தை உருவாக்கிட்டு கடைசியில் என்ன பண்றாங்க, கடைசியில் போய் கூட ஒரு குரூப் அப்படியே திரும்ப அவங்க போயிடலான்றாங்க. அப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கிறதுக்கு வரல, நம்மளை தெரிஞ்சுக்கினாரு. அவங்க எப்ப இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி இருந்தாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, நமக்காக இறக்கப்பட்டு அவங்கள காட்டில் நம்ம இறக்கம் வைத்து தேவகுமாரனையே அங்க அமைச்சு நமக்காக என்ன பண்ணாரு, பாடுபட்டு சிலுவையில் வரைந்து 3ஆம் நாள் உயிர் எழுது நமக்காக என்ன கொடுத்தாரு, ஜீவன். அவருடைய ஜீவனில் வாழ்ந்துக்கிறோம். புது சிருஷ்டி ஆளும் போது இந்த நாள் மட்டுமல்ல, எத்தனை வருடங்கள் வந்தாலும் அவர் தான் நம்ம கூட இருப்பார். அதுதான் நம்ம பைபிள் அநேக காரியங்கள் இருக்கு. அப்ப இருளை பற்றியோ வேற கஷ்டங்களை குறித்தியோ வியாதி குறித்தியோ என்ன பண்ணக்கூடாது, கேட்கறது மட்டும் இல்லை, அது காதிலேயே நிற்கணும். எனக்கு நைட்டு கூட சொன்ன பாருங்க, யோசேவுக்கு சொல்ற கற்பனை வச்சுன்னு அப்பதான் மோசேக்கு செஞ்ச மாதிரி உனக்கு செய்வேன்றாரு. அது வந்து மீறக்கூடாதுன்றாரு. அப்படியே வந்தான், அப்படியே போய் ஜெயிக்கிறான் இல்லையா? தோத்து போகலாம். எல்லா ராஜாவும் ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு நிலத்தை பங்கிட்டு கூடாது, பெரிய காரியம் இல்லையா? இப்போ வர ஸ்டேட் வந்து இந்த சீஃப் மினிஸ்டர் பண்ணிட்டு வேற ஆட்களுக்கு வந்து நிலத்தை பங்கெடுக்கணும், பெரிய சின்ன காரியமா அது? அந்த காலத்துல இன்னும் மோசம். இதாவது வசதி இருக்குது இப்போ இல்லையா? அந்த காலத்துல இன்னும் மோசம். என்ன இருக்குது, வசதியா இல்லை, ஒண்ணு இல்லை, இருட்டு எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நேரத்துல கூட என்ன தேவன் அவங்களுக்கு உதவினார். அப்போ அந்த காலத்துலயே அவங்களுக்கு அந்த வசதியில உதவினார். நமக்கு இப்ப அநேக
வசதிகளை வச்சுக்கிறாரு, உபகரணங்கள் நிறைய வச்சுக்கிறாரு. இதை நாங்கள் உபயோகித்து நாம் வாழும்போது தேவனோடு இப்போ நம்ம நல்லதை தான் பெற்றுக்கொள்வோம். இந்த வருடம் இந்த முதல் நாள் மட்டுமல்ல, இந்த நாள் குறிக்கிற நாள் தெரிஞ்சுக்கிறது தேவனை பற்றி அதிகமாக தெரியலன்னா நாளை பற்றியே பேசினிருப்போம். தேவன் வருஷங்களை கொடுக்கல, நமக்கு வாரங்களை கொடுக்கல, நாட்களை கொடுத்துக்கிறாரு. ஒவ்வொரு நாளா கொடுத்துன்னு வந்துக்கிறாரு இல்லையா? இல்ல ஒவ்வொரு நாளா கொடுத்துன்னு வந்துக்கிறாரு. இப்போ என்னுடைய நாள் நான் கால்குலேட்டர் கணக்கு பண்ணி பார்த்தேன். போட்டு பாருங்க, 2 4 2